ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெண்டரோட 21வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல ஹியா கேர்ள்ஸோட ரூம்குள்ள வரா. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஹியாவை கூட்டு போயிட்டு உட்கார வச்சு அவளை ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. ஹியா, நீ கலக்கிட்ட, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்க முடியும் அப்படின்னு எங்களால நம்பவே முடியல. நீ இப்ப எங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் ஆயிட்ட. ஏற்கனவே எங்க ஊர்ல பிரின்சஸ் இருந்தாங்க. அவங்க அந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததால அவங்க அவ்வளவு தைரியமா இருக்காங்க. நாங்க எங்களையே ஏமாத்திக்கிட்டோம். ஆனா நீனு ஒரு பொண்ணா இருந்துட்டு யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த செஞ்சிருக்க அப்படின்னு ஆளுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஹியா பாக்குறா, நீங்க எல்லாருமே உங்களால முடிஞ்ச ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. சோ உங்க எல்லாருக்குமே பாராட்ட கண்டிப்பா கொடுத்தாகணும், நான் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியா பாத்துட்டு இருக்கா. சரி, ஓகே, நானும் வந்துட்டு நல்லா படிப்பேன். எல்லாமே ஆம்பளைங்க மட்டும் தான் எக்ஸாம் எழுதணுமா என்ன? நான் எழுதக்கூடாதா? நான் எழுத போறேன்னு ஒரு பொண்ணு சொல்றா. அப்போ வந்து சென்சாரோட பொண்ணு இருப்பால, அவ பாத்துட்டு நான் என் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு சொல்றா. எவ்வளவு அழகா இருக்கு இந்த எம்ப்ராய்டரி, நீ கண்டிப்பா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஹியா சொல்ல, இல்ல கல்யாணத்துக்குலாம் வந்து எம்ப்ராய்டரி பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஆனா கல்யாணத்துக்கு மாப்பிளைக்கு வந்துட்டு பொண்ணு தானே எம்ப்ராய்டரி பண்ணி தரணும், அதுக்காக எல்லாருமே நாங்க கத்துப்போம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லும் போது ஹியா பாக்குறா, இது வரைய நான் எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டதே இல்ல. ஒரு பவுச் எப்படி டிசைன் பண்ணணும்னு கேட்க, யாருக்கு? ஷாவ்ஜுக்கு தானே, நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு ஆளுக்கு ஹியாக்கு போய் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஹியா ஒரு எம்ப்ராய்டரி ஒண்ணு போட்டுடுறா. இது ஓகேவா அப்படின்னு கேட்க எல்லா பொண்ணுங்களும் ஓடி வந்து பாக்குறாங்க. இது என்ன அனிமல்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மனசுக்குள்ள சுண்டெலியா இல்ல செத்து போன சுண்டெலியா அப்படின்னு ஆளாளுக்கு யோசிக்கிறாங்க. ஹியா பாக்குறா, சரி இது நல்லா இல்லனா இது எப்படி இருக்குன்னு வேற ஒரு எம்ப்ராய்டரி காட்டுறா. அது என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கன்றாவியா இருக்கு. மத்த பொண்ணுங்கெல்லாம் திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு எம்ப்ராய்டரி எல்லாருக்கும் வராது, ஆனா சமையல் கொஞ்சம் ஈஸியாவே கத்துக்கலாம், ஏதாவது சிம்பிளா கூட கத்துக்கலாம், அதை கூட நீ செஞ்சு ஷாவ்ஜுக்கு கொடுக்கலான்னு சொல்ல, இதுவரையும் நான் சமையல் என் வாழ்க்கையில பண்ணதே இல்ல அப்படின்னு ஹியா சொல்றா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பிளெயின் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம், வா போலான்னு ஹியாவை கூட்டிட்டு இந்த பொண்ணுங்க போறாங்க. ஷாவ்ஜு ரூம்ல இருக்கும் போது ஹியா உள்ள வரா. கையில நூடுல்ஸோட. கமாண்டர் காலிருந்து ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க, அதனால நூடுல்ஸ் பண்ணேன், நானே என் கையால பண்ணேன்னு சொல்ல, ஏன் எதுக்காக குக்கிங்லாம் கத்துக்கிற அப்படின்னு ஷாவ்ஜு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல தோணுச்சு அப்படின்னு ஹியா சொல்லவும் ஷாவ்ஜுக்கே கொஞ்சம் வெக்கமாயிடுது. வெக்கமாயிட்டு ஓகே நான் சாப்பிடுறேன்னு வாயில வைக்கிறான். ஆனா வாயில வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, மாவு ஒரு கப்பு, தண்ணி ஒரு கப்பு ஊத்துனதோட உப்பும் ஒரு கப்பு போட்டிருப்பா போல அப்படின்னு ஷாவ்ஜு ஷாக் ஆயிடுறான். ஹியா பாக்குறா, நல்லா இருக்கான்னு வர பல்ல காட்டிட்டு கேக்குறா, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடி அப்படின்னு ஷாவ்ஜு யோசிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒரு வாய் கொடுங்க அப்படின்னு ஹியா கேட்க, இதை சாப்பிட்டா நீ செத்தே போயிருவ, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஷாவ்ஜு எல்லாத்தையும் ஒரே வாயில போட்டுடுறான். அவன் அந்த பக்கம் திரும்பினதுக்கு அப்புறமா தண்ணி எடுத்து குடிக்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு குடம் தண்ணி குடிச்சா கூட பத்தாது அப்படின்னு. ஹியா அது தெரியாம சூப்பரா செஞ்சதாலதான் சாப்பிட்டுட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் ஷாவ்ஜுவோட கோட்டை தேடிட்டு இருக்கா. கோட்ல என்ன தேடுற அப்படின்னு கேட்க, இல்ல நான் இப்பதான் வந்து ஸ்டிச்சிங் கத்துக்கிட்டேன், ஏதாவது கிழிஞ்சிருந்ததுன்னா தச்சு தரலான்னு பார்த்தேன், ஆனா எல்லாமே பக்காவா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹியா சொல்லும் போதே ஷாவ்ஜு அவனோட கை இருக்குல்ல, அந்த துணியை அவனே கிழிச்சுக்கிறான். இந்த சத்தம் ஹியாக்கே காதுல கேட்டுருது. ஹியா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ கிழிஞ்ச சத்தம் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல ஷாவ்ஜு வெக்கப்பட்டுட்டே, இது கை கேட்டு கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இதை தச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, தச்சு கொடுக்கணுமா, அப்ப இப்பவே சட்டையை கழட்டுங்க அப்படின்னு ஷாவ்ஜுவோட சட்டையை கழட்டி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அடி பாவி, சட்டையெல்லாம் கழட்டுறாளேன்னு ஷாவ்ஜு ஷாக் ஆயிட்டு இருக்க. கரெக்டா அந்த பக்கம் பார்த்து ஷாவ்ஜுவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இந்த ரெண்டு பேரும் பண்ற டிராமாவை பார்த்து பயந்து அவன் பொத்தனு கீழே விழுந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஷாவ்ஜு கொஞ்சம் சமாளிச்சுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்க, சாய் ஏஞ்சிட்டா அப்படின்னு சொல்ல ஷாவ்ஜுவும் ஹியாவும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் நேரா கிளம்பி போறாங்க. சாயை சுத்தி எக்கச்சக்கமான பாதுகாப்பு வீரர்களை ஷாவ்ஜு நிக்க வச்சிட்டு இருக்கான். இவங்க நேரா உள்ள போக துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜுவை பார்த்து சாய் கத்த ஆரம்பிக்கிறான். சாயை வேகமா ஷாவ்ஜு தள்ளி விட்டுட்டு, என்னடா பேசுற அப்படின்னு கேட்க, உன் அப்பாவால தான்டா என் பையன் செத்து போனா, நான் வந்து எவ்வளவு ஒரு உண்மையான அதிகாரியா உங்க அப்பா கீழே வேலை பார்த்தேன், ஆனா என் பையனை என்ன பண்ணீங்க நீங்க? 1000 பேர் இருந்துட்டு 5000 பேர் கூட சண்டை போடுறதுக்கு என் பையனை போய் அமுச்சு வச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை என் பையன் தான் பண்ணணுமா? அவன் மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். இப்படி நம்ம சாவ போறோம்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு துரோகத்திலேயே செத்துருக்க மாட்டானாடா அப்படின்னு கேட்க ஷாவ்ஜு பாக்குறான். என்ன முட்டாள்தனமான பேச்சுன்னு புரியல. உங்க பையன் என்கிட்ட வந்து, இந்த டீமோட கேப்டன் நான் தான், சோ சாகுறதுன்னா நான் தான் முதல்ல சாகணும், என் வீரர்களை காப்பாத்தணும் அப்படின்னு மீதி இருந்த 216 பேரும் அவங்களாவே கையெழுத்து போட்டுட்டு இது ஒரு சூசைட் ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சு கூட அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க போட்ட கையெழுத்தெல்லாம் இங்க இருக்கு, உங்க பையனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் இருக்கு பாருங்கன்னு சொல்ல சாய் எடுத்து பாக்குறாரு. இத்தனை வருஷமா நான் தப்பான கோபத்துல வாழ்ந்துட்டேனா, என் பையன் அவனாவே போய் வீரனா செத்து போனானா அப்படின்னு கதறி ஆள ஆரம்பிக்கிறாரு. சூஷாவை பாக்குறான். இப்பவே நீங்க ஆல்ரெடி ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எத்தனையோ பேர் உங்களால இப்ப இறந்து போயிட்டாங்க நீங்க பண்ண இந்த செட்டப்பால, இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே அப்பன்னு பார்த்து இந்த சாய் பாக்குறாரு. ரூஃபையே நம்பாதீங்க அப்படின்னு
சொல்றாரு. ரூஃபைங்கிற பேரை கேட்டதுமே ஹீயா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ரூஃபையை நம்பாதீங்க, ஆனா ரூஃபைக்கும் மேல அப்படியே அரண்மனையில ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு ரூஃபைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சாய் சொல்ல உடனே நம்ம ஷாவ்ஜூ பாக்குறான். அரண்மனையில பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கும் போதே அது வேற யாரு, கண்டிப்பா அந்த பிரைம் மினிஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜூ சூஷாவை முறைச்சு பாக்குறான். சூஷா எதுவும் தெரியாம அந்த மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். இங்க ஹீயாக்கு இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. எதுக்கு ரூஃபைய நம்பாதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. ஏன்னா சாய் பார்க்கும்போது ரூஃபையா இருந்தது நான் தான், ஆனா நானும் சாயை நேர்ல பார்த்ததே இல்ல, அவனுக்கு எதுவும் சொன்னதும் இல்ல, என்ன நடந்திருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு கனவுல சாய் முன்னாடி வந்துட்டு நீ தானே கொல்ல சொன்ன, ஷாவ்ஜூ அப்பாவை நீ தானே கொல்ல சொன்னன்ட்டு இந்த சாய் சொல்ற மாதிரி இருக்கு. நான் இல்ல அப்படின்னு இவ பதறி திரும்பும் போதே பின்னாடி பார்த்தா நம்ம ஷாவ்ஜூ நிக்கிற மாதிரி இருக்கு. நீ உண்மையா யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு இவளோட மாஸ்க வெட்டி விடுற மாதிரி. ஹியா முழிச்சிடுறா. என்ன ஏதோ பதட்டமா இருக்கு. நான் ரூஃபையா நடிச்சிட்டு இருக்கும் போதே பிரைம் மினிஸ்டர் கிட்ட கனெக்ஷன்ல இருந்திருக்கான். ஒருவேளை ஏன் சாவு கூட அவங்க எல்லாம் பிளான் பண்ணதா தான் இருக்குமோ, என்னவோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க சூஷா மறுபடியும் ரூம்க்கு திரும்ப வரான். நீங்க பேசிட்டீங்கல்ல, இப்ப போய் நான் உன்னை கொன்னுடவா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறா. இல்ல இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் சில உண்மைகள் தெரிய வேண்டி இருக்குன்னு சூஷா சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஷாவ்ஜூ, சூஷா அப்புறம் ஹியா 3 பேரும் போயிட்டு இளவரசிய பாக்கலாம் அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க. இளவரசி ஷாவ்ஜூ கிட்ட மட்டும் தனியா பேசுறா. ஷாவ்ஜூ சொல்றான், ஹியா ஒரு பொண்ணுங்கிற விஷயத்த தயவு செஞ்சு வெளியே யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்க, நாங்க சீக்ரெட் ப்ராஜெக்டா இங்க வந்திருக்கோம்னு சொல்லிக்க மாட்டேன். மாஸ்டரோட ஒரே ஸ்டூடெண்ட் ஹியாங்கிறதால ஹியாக்கு இனிமே இந்த ஊர் இருக்கே அவளோட அப்பா அம்மா ஊரா நீ வச்சுக்கலாம், அவளுக்கு எந்த ஆபத்துனாலும் நான் பாதுகாப்பேன்னு சொல்ல ஷாவ்ஜூ ஹாப்பி ஆயிடுறான். சந்தோஷம் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரான். பார்த்தா ஹியா சூஷா 2 பேரையுமே காணோம். எங்க போனாங்க இவங்க அப்படின்னு நம்ம ஷாவ்ஜூ யோசிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா சூஷா கிளம்ப போறான் போல மறுபடியும் ஊருக்கு. ஹியா அவனுக்கு பாய் சொல்றதுக்காக போயிருக்கா. நீ இப்போ கூட எனக்கு பாய் சொல்றதுக்காக வந்திருக்கல, பிரைம் மினிஸ்டரோட ஸ்டூடெண்ட்னா அப்படிங்கறதால என் மேல கோவப்படாம இன்னும் என்ன ஃப்ரெண்டா பாக்குறல, நீ கொடுத்த ட்ரெஸ்ஸை கூட நான் பத்திரமா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹியா பாத்துட்டு இருக்கா. நான் உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறேங்கிறதுல மாற்று கருத்து இல்ல, ஆனா அவ்வளவு ஒரு கெட்டவங்க கூட நீ எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆயின்க அப்படிங்கறத பாத்துட்டு உனக்கு தண்டனை கிடைக்குங்கிறத நீ யோசிச்சுக்கோ. நீ வில்லன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா வில்லன் கூட சேராதுன்னு சொல்ல, இல்ல என் மாஸ்டர் நல்லவர் தான், அவர் தானாவே இப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, சாய் பண்ணதுல சில கண்டிப்பா தப்பு இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சூஷா சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, உனக்கு நல்லதே நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது, நீ ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு சூஷா சொல்ல ஹியா பாக்குறா. எத்தனை பொண்ணுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நிறைய பொண்ணுங்க அவங்க திறமைய மறைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கப்படுறாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு அவங்க திறமைய வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஏதோ எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதுக்காக நான் மத்தவங்களோட பெஸ்ட் ஆயிட மாட்டேன், அதனால இந்த வார்த்தையை இனிமே மறுபடியும் சொல்லாத அப்படின்னு ஹியா சொல்லிடுறா. சூஷா நான் பண்ணது தப்புதான், சாரி நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹியா அப்படியே அமைதியா பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் பொண்ணு வேற சூஷா இந்த பொண்ணு கிட்ட காதல்ல விழுந்துட்டு இருக்காரேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. உன் முன்னாடியே நான் போயிட்டு உன் பாதையை கிளியர் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு நம்ம சூஷா சொல்ல ஹியா பாக்குறா. என் பாதையை முன்னாடி போய் கிளியர் பண்ணி வைக்கலாம் எனக்கு ஆள் தேவையில்லை, என் கூடவே யாராவது நடந்து வந்து பாதையை நாங்களே கிளியர் பண்ணிக்கிட்டா அதுதான் எனக்கு செட் ஆகும் ஹியா சொல்றா. கரெக்டா அங்க ஷாவ்ஜூ வந்துடுறான். சூஷா வேணும்னு யாரு உன் கூடயே சேர்ந்து நடக்கிற ஆளு, ஷாவ்ஜூவா அப்படின்னு கேட்க எதுவுமே பதில் சொல்லாம ஹியா நிக்கிறா. ஷாவ்ஜூ பக்கத்துல வந்துட்டு என்னாச்சு, இவனுக்கு சென்ட் ஆஃப் பண்றதுக்காக நீ இங்க வரைய வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சாய் இறந்து போயிட்டான் அப்படின்னு தகவல் வருது. நேரா எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருந்த எல்லா காட்ஸையும் கொண்டுட்டு சாயை யாரோ கொண்டிருக்காங்க. ஹியா உள்ள போயிட்டு அங்க இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஷாவ்ஜூவோட அசிஸ்டன்ட்டும் வரான். தண்டனை கொடுத்துருங்க, எவ்வளவு பேரை வச்சு எங்களால பாதுகாக்க முடியலன்னு சொல்ல லீசு வெளியே மருந்து போட்டுட்டு இருப்பான். நீயும் போயிட்டு மருந்து முதல்ல போட்டுக்கோ அப்படின்னு ஷாவ்ஜூ அவனை அனுப்பி வைக்கிறான். ஹியா தேடிட்டு இருக்கும் போது கீழ இருந்து ஒரு டோக்கன் ஒண்ணு கிடைக்குது. அது ஊட்டாவ்காரங்க இருக்காங்கல்ல அவங்களோட டோக்கனா. அப்போ ஊட்டாவாலதான் யாரோ வந்து இந்த வேலையை பாத்திருக்காங்க, அப்போ பிரைம் மினிஸ்டர் வேலையா தான் இருக்கும் அப்படின்னு ஷாவ்ஜூ பயங்கரமா கடுப்பாயிட்டு சூஷாவை பாக்குறான். சூஷா எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிறான். இங்க ஷாவ்ஜூவும் ஹியாவும் தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊட்டாவ் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு புரியல, இந்த பிரைம் மினிஸ்டர் எதுக்காக சாயை இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து கொள்ளணும்னு சத்தியமா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்க அசிஸ்டன்ட் வந்துடுறான். எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம நேரா கேபிட்டல் சிட்டிக்கு போயிட்டு பிரைம் மினிஸ்டர் மேல ராஜாட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேட்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம நம்ம இப்போதைக்கு பிரைம் மினிஸ்டரை வாட்ச் பண்றது கூட வேஸ்ட் தான், ஏன்னா அந்த ஆள் எந்த தப்புலையும் மாட்ட மாட்டான், ரூஃபை இருக்கான்ல அவனை வாட்ச் பண்ணுன்னு ஷாவ்ஜூ சொல்லிடுறான். ஆனா அவன் நமக்கு துரோகம் பண்ணவன், அவன் கிட்ட நமக்கு என்ன தகவல் கிடைக்கும் அசிஸ்டன்ட் கேட்க ஹியாக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நான் இங்க இருந்து வெளியே போய் நிக்கிறேன் அப்படின்னு அவ சோகமா அங்க இருந்து போயிடுறா. எங்க சூஷா கிட்ட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நீங்க கொல்லாம யாரோ ஒருத்தங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கோபப்பட மாட்டாரான்னு கேட்க பரவாயில்ல, ஒரு நல்லதுக்கு ஒரு கெட்டது பேலன்ஸ் ஆகணும்ல, அது மாதிரி ஆயிட்டு போட்டோம், அங்க யார் கொண்டதுன்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பா பிரைம்
மினிஸ்டர் தான் அவர் ஆளுங்களை அனுப்பி கொண்டிருப்பாரு. ஆனா நான் தான் அங்க போயிட்டு இந்த ஊட்டாவோட டோக்கனை போட்டேன். சோ நேரா அந்த பழி எல்லாம் பிரைம் மினிஸ்டர் மேல போகணும் தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஜூஷாமும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹியா ஷாவ்ஜூலாம் அந்த அங்கிள் கிட்ட பாய் சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க டாடா வந்துட்டு ஹியாட்ட கொஞ்ச நேரம் வெளியே சுத்திட்டு போலாண்டி அப்படின்னு சொல்ல ஹியாவும் ஓகேன்னு சொல்லிடுறா. இவங்க எல்லாம் நேரா கிளம்பி போறாங்க. நடுவுல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அது ஒரு பெரிய கிளப்பா. அந்த கிளப்புக்கு போறதுக்காக எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த கிளப்ப பார்த்ததுல இருந்து ஷாவ்ஜூ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கான். ஹியாவும் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. கிளப் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலவே அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். யான் இருக்கானே எவ்வளவு செலவு பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக லீசு கேட்க யானை பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஷாவ்ஜூ மூஞ்ச வச்சுக்கிறான். ஹியா யோசிச்சு பாக்குறா. இவங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது இந்த யான் அப்படிங்கிற பையன் ஷாவ்ஜூக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்திருக்கான். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை அந்த கிளப்புக்கு போறதுக்காக, அது பொண்ணுங்களா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிளப் அதுக்கு போறதுக்காக ஹியாவையும் கூப்பிட்டுருக்காங்க. வெக்கமே இல்லாம இதுக்கு போய் வால்ல ஏறி வர அப்படின்னு நம்ம ஹியாவை பார்த்து ஷாவ்ஜூ கேட்க, நீயும் தான் படிக்கிற பையன், டாப் ஸ்டூடெண்ட் வர, நீ கூட தான் ஏறி வந்திருக்க அப்படின்னு ஹியா அப்பயே கேட்டிருந்திருக்கா. அதை பத்தி யோசிச்சு வந்துகிட்டே இருக்கா. ஷாவ்ஜூ நேரா உள்ள போறான். அப்ப அந்த யானுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ல, அவன் இப்ப இங்க இருக்கான். ஆனா யானும் நம்ம ஷாவ்ஜூ ஒருத்தங்க எதிரி மாதிரி பாத்துக்கிறாங்க, முறைச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன்டா எதிரி மாதிரி பாத்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட் தானே சொன்ன அப்படின்னு நம்ம டாடா லீசு கிட்ட கேட்க, அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இங்க நம்ம ஷாவ்ஜூவோட அப்பா இறந்து போயிருக்கும் போது இந்த யான் பையன் வந்து எங்க அப்பா போர் மந்திரியா இருக்காரு, நான் அவர் மூலமா உங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு ஷாவ்ஜூ சொல்லியிருக்கான். ஆனா அவங்க அப்பா கோர்ட்ல வந்து ஷாவ்ஜூவோட அப்பா தான் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஷாவ்ஜூ சோகத்தோட வெளியே வர, சாரிடா எங்க அப்பா கிட்ட நான் பேசி பார்த்தேன், ஒருவேளை உங்க அப்பா மேல தப்பு இருந்திருக்கும் போல அப்படின்னு யான் சொல்லிடுறான். ஷாவ்ஜூ அவனை வேகமா ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கான். அப்பையில இருந்தே ரெண்டு பேரும் எதிரியா இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.